மின் வாரியத்தில் அரசு வேலை வாங்கி தருவதாக நம்ப வைத்து 3 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி ஏமாற்றிய வழக்கில் பிக் பாஸ் புகழ் நடிகர் தினேஷ் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கொடுத்த பணத்தை திருப்பி கேட்ட நபருக்கு கொலை மிரட்டல் விடுத்த பிக் பாஸ் புகழ் நடிகர் தினேஷ் ஆபாசமாக பேசி கொடூரமாக தாக்கியதாக எழுந்திருக்கும் குற்றச்சாட்டு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சீரியலில் உத்தமன் போல ஹீரோ கேரக்டரில் நடித்து புகழ்பெற்ற நடிகர் நிஜத்தில் வில்லன் ரோலில் மாறியதுதான் ட்விஸ்டே. நெல்லை மாவட்டம் பனகுடி அருகே தண்டையார்குளத்தை சேர்ந்த கருணாநிதி சினிமா ஷூட்டிங்கில் உணவு சப்ளை செய்யும் வேலை செய்து வந்தார். நடிகர் நடிகைகளுக்கு தயாரிப்பு நிறுவனத்தில் இருந்து கொடுக்கப்படும் உணவை சப்ளை செய்யும் வேலை என்ற நிலையில் உணவு வழங்கும் போது பிக் பாஸ் புகழ் நடிகர் தினேஷுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. கருணாநிதியின் மனைவி BSc நர்சிங் படித்திருந்த நிலையில் மனைவிக்கு வேலை வாங்கி தர சொல்லி கருணாநிதி நடிகர் தினேஷை அணுகியதாக கூறப்படுகிறது. தாம் நடிகர் என்பதால் தனக்கு பெரிய பெரிய ஆட்களை தெரியும் என நம்ப வைத்த தினேஷ் மின்வாரியத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி மொத்தம் 10 லட்சம் ரூபாய் கேட்டதாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து மனைவிக்கு அரசு வேலை என சொன்னதும் கருணாநிதியும் கடன் வாங்கி 3 லட்சம் ரூபாயை முன்பணமாக கொடுத்ததாக கூறப்படுகிறது. 2022ஆம் ஆண்டே 3 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்த நிலையில் இன்று வரையிலும் வேலையும் வாங்கி கொடுக்காமல் பணத்தையும் திருப்பி கொடுக்காமல் ஏய்ப்பு காட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பணத்தை திருப்பி கேட்டு கருணாநிதி அடிக்கடி தினேஷை தொடர்பு கொண்டு கேட்க கடந்த மாதம் 23ஆம் தேதியன்று பணம் தருவதாக சொல்லி சாத்தான்குளம் பகுதிக்கு அழைத்ததாக சொல்லப்படுகிறது. தினேஷின் வார்த்தையை நம்பி கருணாநிதியும் தனியாக செல்ல அங்கு காரில் 2 ஆட்களுடன் வந்திறங்கிய நடிகர் தினேஷும் தினேஷின் அப்பாவும் ஆபாசமாக பேசி கருணாநிதியை தாக்கியதாக சொல்லப்படுகிறது. பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது என கூறி நெஞ்சிலேயே குத்தி தாக்கியதோடு அடிக்கு பயந்து ஒளிந்திருந்த கருணாநிதியை கொலை செய்து விடுவோம் என மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. என் ஒய்ஃபு BSc படிச்சிருந்தாங்க. 10 லட்ச ரூபா கேட்டாங்க வேலைக்கு. BSc நர்சிங் முடிச்சிருந்தாங்க. தலைமை செயலகத்தில் வேலை வாங்கி தரம் சொல்லி 10 லட்ச ரூபாய்க்கு 3 லட்ச ரூபா அட்வான்ஸோட கொடுத்துருந்தேன். மீதி பணம் கேட்கும்போது நீ வள்ளியூர்கிட்ட வாரேன், நீ நம்ம தண்டையார்குளம் பைபாஸ் கிட்ட வாங்கன்னு சொல்லி பைபாஸ் கிட்ட வச்சு என்னைய அடிச்சுட்டாங்க. சீரியல் நடிகர் தினேஷும் அவரது தந்தையும் தாக்கியதில் காயமடைந்த கருணாநிதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததோடு பனகுடி போலீசில் புகாரும் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் சீரியல் நடிகர் தினேஷ் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் நடிகர் தினேஷை கைது செய்ததோடு விசாரணைக்கு பிறகு சொந்த ஜாமீனில் விடுவித்தனர். ஏற்கனவே குடும்ப விவகாரத்தில் ஏகப்பட்ட சர்ச்சைகளில் சிக்கியுள்ள நடிகர் தினேஷ் தற்போது பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆரம்பத்தில் சீரியலில் பிரபலமாக நடித்து வந்த தினேஷுக்கு சீரியல் வாய்ப்பு குறைந்து போனது. பிரிவோம் சந்திப்போம் சீரியலில் நடித்தபோது நடிகை ரக்ஷிதா மகாலட்சுமியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் நடிகர் தினேஷ். திருமணத்திற்கு பிறகு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த இந்த நட்சத்திர தம்பதி வாழ்க்கையில் சூறாவளி புயல் வீச இருவரும் பிரிந்து தனித்தனியாக வாழ்ந்து வருகின்றனர். பிக் பாஸ் 7வது சீசனில் கலந்து கொண்ட போது மனைவியுடன் மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை கூட தினேஷ் வெளிப்படுத்தி இருந்தார். ஆனால் தினேஷுடன் வாழ ரக்ஷிதா சம்மதிக்காத நிலையில் விவாகரத்துக்கு விண்ணப்பித்துவிட்டு தனித்தனியாக வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் பண மோசடி புகார் குறித்து விளக்கம் கொடுத்த நடிகர் தினேஷ் புகார் கொடுத்த நபர் யார் என்பது கூட தெரியாது என கூறி அதிர வைத்தார். கடந்த 4 ஆண்டுகளாக தன்னிடம் பணம் பறிக்கும் நோக்கத்தில் அழகப்பன், செல்வின் ஆகிய நபர்கள் செக் மோசடி செய்ததாகவும் அத்தோடு தங்களுக்கு எதிராக பொய்யாக பண மோசடி புகார் கொடுத்ததாகவும் கூறிய தினேஷ் இந்த வழக்கை வள்ளியூர் நீதிமன்றத்தில் சந்தித்து வருவதாகவும் தெரிவித்தார். கடந்த ஒரு 4 வருஷமா என்கிட்ட பணம் பறிக்கும் நோக்கத்தோடு ஒரு சினிமாவில் ஒர்க் பண்ண ஒரு மேனேஜர் அழகப்பன் ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் கூட்டிட்டு வந்த செல்வின்னு ஒரு நபர், இவங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட பணம் பறிக்கணுங்கிற நோக்கத்தில் என்னோட கம்பெனி செக் ஒன்று எடுத்து மிஸ்யூஸ் பண்ணாங்க. அதை கடந்த 4.5 வருஷமா நேர்மையா அந்த கேஸை நான் வள்ளியூர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அடிஷனல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ல இருக்கு. அதை நான் ரொம்ப நேர்மையா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
கேஸ் அவருக்கு இதாக இருக்கா இல்லை, ஏன்னா அதுவும் ஃபால்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டட் தான். அதனால வந்து ஒரு தோத்துருவோங்கிற ஒரு இதில் புலிவாலை பிடிச்ச கதையை என்னமோ யோசிச்சாரான்னு தெரியல. அவருக்கு ஒருத்தான சில ஆட்களை வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டட் கம்ப்ளைண்ட் வச்சு, நீ வள்ளியூருக்கு வந்துட்டு போறல, அப்படியே வந்து உன் மேலே வந்து என்னென்னலாம் நாங்கள் பண்ணுறோம் பாருங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு சின்ன த்ரெட்டனிங் ஃபேக்டர் மாதிரி பண்ணுறாங்க. தன்னிடம் இருக்கும் ஆதாரங்களை பணக்குடி போலீசிடம் ஒப்படைத்ததாக கூறிய தினேஷ், செல்வினின் தூண்டுதலின் பேரில்தான் தன் மீது பண மோசடி புகார் கொடுக்கப்பட்டுள்ளது என விளக்கம் கொடுத்தார். அந்த கம்ப்ளைண்ட் உண்மையாக இருந்தால், அது சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் ஏதேனும் இருந்தால் நான் இன்னும் அரெஸ்ட் ஆகி உள்ளதான் இருந்திருப்பேன் இல்லையா. ஆனால் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டு அந்த டைம் ஃபேக்டர்ல நாங்க இல்ல, இது வந்து ஒரு ஃபால்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டட் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அது பேஸ்ல ஒரு எஃப்ஐஆர் ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து சொன்னோம். அது காவல்துறையும் வந்து அதை ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டாங்க. நல்ல விதமா பேசி வந்து ஓகே சார், நாங்க இது நீங்க சொன்னதெல்லாம் இருக்கு, அடுத்து ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு they just send me. பணத்தை கொடுக்க மறுத்து தாக்கியதாக பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் நபரும் தன் மீது பொய்யான புகாரை கொடுத்திருப்பதாக நடிகர் தினேஷும் கூறியிருக்கும் நிலையில் என்ன நடந்தது என்பதை முழுமையாக விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது.